அல்லேலூயா. அந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரு கூட கர்த்தருடைய ஆவியான இடைப்படுவாராக. ஒரு சின்ன நம்மளாம் சேர்ந்து ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாம். விசேஷமாய் கூட வேதத்தில் லாசரு என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறார். அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வியாதி வருது, அவன் மரித்து போகிறான். 4 நாள் ஆச்சு. இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே வராரு. வந்து அந்த மனுஷனுடைய அவனுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறாரு. இந்த காரியத்தை தியானிக்கும் போது ஒன்று மட்டும் உணர்ந்து கொண்டேன், இந்த உலகமும் சரி, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் சரி, இல்லை நம்மளே சரி, நம்ம வாழ்க்கையில் இவ்வளோதான் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் எதுவுமே ஸ்டார்ட் ஆகாது, இவ்வளோதான், இதுக்கப்புறம் ஒன்றுமே முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு சீல் வச்சிருக்கலாம். ஆனா கிறிஸ்து இயேசுவானவர் எப்போ அந்த சூழ்நிலைக்குள்ள வராரோ அங்கே ஜீவன் உண்டாகும், அங்கே வல்லமை உண்டு, அங்கே விடுதலை உண்டு, அங்கே ஜீவன் உண்டாகும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, இதோ லாசருவே நீ வெளியே வா அப்படின்னு சொல்லும் போது அவன் சூழ்நிலைகள் மாறுகிறது, அவன் ஜீவனோடு கூட திரும்பி வரா. இதோ இந்த சத்தத்தை கேட்கிற நாம் எல்லாரும் அப்படியே இணைந்து ஜெபிக்கலாம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நேரத்தில் கர்த்தாவே, இதோ லாசருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தீர். அதே போல இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் எழும்ப முடியாம ஆண்டவரே கல்லறையின் சூழ்நிலையை போல கட்டுண்டு கிடக்கிற காரியங்கள், இருண்டு கிடக்கிற காரியங்கள், உலகத்தினால சீல் வச்ச காரியங்கள் இனி எழும்பவே எழும்பாது, இந்த காரியம் மாறவே மாறாது, இதற்கு ஒரு சொல்யூஷனே கிடையாது என்ற சூழ்நிலையின் மத்தியிலே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஒரு விடுதலையும் சுகமும் ஆண்டவரே கடந்து வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தருடைய நாமத்திலே வல்லமை உண்டு. நீங்க சொன்னீங்க இயேசுவின் நாமத்திலே எதை கேட்டாலும் நான் கொடுப்பேன் என்று சொன்னீங்க. அன்று லாசருடைய வாழ்க்கையை உங்களால மாற்ற முடியும்னா, ஒரு அற்புதம் செய்ய முடியும்னா, இந்த நேரத்தில் யாராலெல்லாம் அற்புதத்துக்காக, சுகத்திற்காக, விடுதலைக்காக ஆண்டவரே தன் வாழ்க்கை எழும்பாதா மாறாதான்னு சொல்லி கதறுகிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இயேசுவின் நாமத்திலே அற்புதத்தை பேசி அனுப்புகிறோம். கர்த்தர் அற்புதம் செய்கிறவராய் விளங்குகிறாங்க. ஆண்டவரே அப்படி செய்து உங்க நாமத்தை நீங்க மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்திலே விடுதலையும் வல்லமையும் ஜீவனும் உண்டு. ஆண்டவரே அது வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.